Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IS Viber. Due to some network failure and technical glitches, last 1 week videos regular upload பண்ண முடியல. So IAS Viber is asking sorry for that. But from today onwards, regular in the editorial analysis video upload ஆகும். Please keep watching this our channel. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எதுவும் அதிகமாக கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஆர் டுவர்ட்ஸ் ரீசென்ட்லி கண்டக்டட் அசம்பிளி போல்ஸ். So most of the articles is more towards the political oriented. So we are skipping that article. We are going to discuss 3 or 4 articles as of now. The first article to be discussed titled Clear and Distinct. So this article is based on recent assembly poll election conducted in important states such as West Bengal, Tamil Nadu, Kerala and Assam. ஸோ இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்தாங்க, அவங்களோட மேண்டேட் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி கேம்பெயின் பண்ணி இப்போ எலக்ட்ரல் மேண்டேட் வந்து அவங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. இஃப் யூ கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல் ஃபுல்லி பொலிட்டிக்கல் ஓவர் டோன் இருக்குது. ஸோ ஐஎஸ் பைகாட் எப்போதுமே இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டோன் இருக்க ஆர்டிகல்ஸ் எப்போதுமே கவர் பண்ணுறது கிடையாது. ஸோ வி ஆர் ஸ்கிப்பிங் தட் ஆர்டிகல். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிகல், a mirror to the future of Tamil Nadu and India. Even though this article has been written in political overtone, நம்ம இந்த ஆர்டிகலை கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணணும். ஏன்னா யூபிஎஸ்சியோட இன்டர்வியூ ஸ்டேஜில் நம்ம திராவிடியன் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம அப்பியர் ஆகிறோம், இன்டர்வியூ பேனலுக்கு அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா இந்த திராவிடியன் பாலிட்டிக்ஸ் அண்ட் திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் பற்றி கொஸ்டின்ஸ் அதிகமாக ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் தட் மேண்டேட் we should go through this article. So the DMK must use its wing to sustain pluralism at the national level and also for states trajectory of development. ஸோ இந்த ஆர்டிக்கலில் எதை பற்றி அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூரலிசம். ஏன்னா இப்போ இந்த திராவிடியன் பாலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எப்போதும் ப்ளூரலிஸ்டிக் கேரக்டர் வந்து அடிக்கடி எம்பசைஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ளூரலிசம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு ஃபவுண்டிங் பிரின்சிபலாக இருக்குது. ஸோ அதை வந்து அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ட்ராஜெக்டரி ஆஃப் டெவலப்மெண்ட். இப்போ அதர் ஸ்டேட்ஸுக்கும் தமிழ்நாடுக்கு கம்பேர் பண்ணால் தமிழ்நாடுக்கு ஒரு யூனிக் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே எதை பேஸ் பண்ணினா இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ எந்த மாதிரி ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் தட் ஐடியாலஜி எப்படி வந்து சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க, ஃபர்தரா வேற எந்த மாதிரியான சேலஞ்சஸ் அடுத்து வர கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, அவங்க சேலஞ்சஸை எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ வி கேன் கோ த்ரூ பாயிண்ட் பை பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எலெக்ஷனில் எதை பற்றி அதிகமாக பேசியிருந்தாங்க அப்படின்னா 3 ஃபண்டமெண்டலிசம் அதிகமாக பேசியிருந்தாங்க. ஒன்று வந்து ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாங்குவேஜ் ஃபண்டமெண்டலிசம் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஸ்ட் ஃபண்டமெண்டலிசம். ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் கான்செப்டை பற்றி பேசினாங்க. பட் இந்த மாதிரி ஃபண்டமெண்டலிசம் எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசினாங்களோ அவங்கள மேஜர் வெற்றி எதுவும் இந்த எலெக்ஷனில் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய்? பிகாஸ் இவங்க யாருமே அதிகமாக டெவலப்மெண்ட் பற்றி ஃபோக்கஸ் பண்ணல. ஒன்லி பார்ட்டி விச் ஹஸ் ஃபோக்கஸ்ட் மோர் ஆன் விச் எம்பசைஸ்ட் மோர் ஆன் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இஸ் இந்த திராவிடர் முன்னேற்ற கழகம், விச் வாஸ் அ பிரைன் சைல்ட் ஆஃப் திராவிடர் கழகம். ஸோ அதை பற்றி இங்கே நிறைய பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் அட்டானமியை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ஸ்டேட் அட்டானமி கோர் ஐடியா ஆஃப் திராவிடியன் பாலிடிக்ஸ். நம்ம ஃப்ரம் 1920s இருந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டேட் அட்டானமியை பற்றி அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருக்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திராவிடர் கழகம் அண்ட் தென் நாம் திராவிட முன்னேற்ற கழகம். ஈவன் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட அட்டானமி வந்து ரொம்ப எரோட் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் சென்ட்ரலைசிங் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இம்போசிஷன் ஆஃப் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் தென் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார்ம் பில்ஸ். இந்த ரீசெண்டாக ஃபார்ம் எலக்ட் பண்ண 3 ஃபார்முலாஸ். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஸ்டேட்டோட அட்டானமியில எவ்வளோ ஆகிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே ஓவர் சென்ட்ரலைசேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் மறுபடியும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஸ்டேட்டோட அட்டானமி இன்ஷூர் பண்ணோம்னா கண்டிப்பா இவங்களுக்கு நிறைய பவர் தேவைப்படுது. ஸோ பீப்புள் அந்த மேண்டேட் வேணுங்கிறதுக்காக தான் ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் அண்ட் ஐடியா ஆஃப் இந்தியா எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து எப்போதுமே ஒரு செக்யூலரிசம் ஃபாலோ பண்ற கண்ட்ரி. ஸோ ஈவன் திராவிட மூவ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெலிஜனுக்கும் ஓவர் எம்பசைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லா ரிலிஜனும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போய் சேரணும். அது போத் பொலிட்டிக்கலா இருக்கட்டும், எக்கனாமிக்கலா இருக்கட்டும், அந்த மாதிரி டோன்ஸ்ல போய் எல்லாருக்கும் எம்பவர்மெண்ட் வரணும், சோசியல் ஜஸ்டிஸ் அட்டைன் பண்ணணும் தான் கிளியர் கட்டா சொல்லியிருப்பாங்க. அந்த திராவிட மூவ்மெண்ட்ல சேம் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி தான் இவங்க எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், த பார்ட்டி விச் வாஸ் பர்ஸ்டிங் டு பி ஆன்டி நேஷனல் இஸ் நவ் லீடிங் தி பேட்டில் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் கோர் ஐடியல்ஸ் தட் டிஃபைன் இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன், இட்ஸ் செகுலரிசம் அண்ட் இட்ஸ் ஃபெடரலிசம். ஸோ இப்போ இந்தியாவோட ஃபவுண்டிங் பிரின்சிபல் டிஃபைனிங் கான்ஸ்டியூஷன் ஃபீச்சர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகுலரிசம் ஃபெடரலிசம் தான். இந்த செகுலரிசம் கான்செப்ட்ல ப்ளூரலிசம் பேசுறோம், ஃபெடரலிசம் கான்செப்ட்ல சென்ட்ரலைசேஷனை பத்தி பேசியிருக்கோம், ஸ்டேட் அட்டானமியை பத்தி பேசுறோம். ஸோ எகைன் மறுபடியும் வர்றப்போ இந்த ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்ட் எலெக்ஷன்ல எமர்ஜ் ஆயிருக்க பார்ட்டி தான் அதிகமான ஸ்டேட் அட்டானமியை பத்தி பேசுறாங்க. அதுக்கு எந்தெந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அப்டாக்கிள்ஸ் டு நேவிகேட் எதுன்னு சொல்றாங்கன்னா ஹியூஜ் ஃபிஸ்கல் பர்டன். இப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆக இருக்கட்டும், அதுக்கப்புறம் COVID-19 லாக்டவுன் நடக்கும், இதனால எக்கனாமி ரொம்ப கான்ட்ராக்ஷன் நடந்துச்சு. ஸ்டேட்டுக்கு உள்ள டாக்ஸிங் பவரும் நிறைய
கோட்டையில வச்சு அதனால நிறைய ஹியூஜ் ஃபினான்சியல் பர்டன் இருக்கு. அதுக்காக என்ன பண்ணணும்னா எக்கனாமிக்கலா நிறைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மோர் பிரைவேடைஸ்டா இருக்கு. மோர் பிரைவேடைஸ்ட்னால என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புவர் லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கு. பட் அட் த சேம் டைம் அது செக்மெண்டேஷன் ஆஃப் ஆக்சஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க பேஸ்ட் ஆன் தட் கேஸ்ட் கிளாஸ் அண்ட் ஜெண்டர். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்சஸ் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து எஜுகேஷன் கொண்டு வந்திருக்கும். பட் அதுல வந்து செக்மெண்டேஷன் ஆஃப் ஆக்சஸ் நடந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் பிரைவேடைசேஷன் அதிகமாக நடக்குது. புவர் லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அதிகமாக கிரேட்டர் கவர்னன்ஸ் நார்ம்ஸ் கொண்டு வரணும். எதுல அப்படின்னா எஜுகேஷன் செக்டர்லயும் ஹெல்த் செக்டர்லயும் அதிகமான இம்பார்ட்டன்ட் கவர்னன்ஸ் கொண்டு வரணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய கோரில் இருக்கு. ஏன்னா இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்கணும். பட் ஃபினான்சியல் பொசிஷனே ரொம்ப ஸ்ட்ரெயினா இருக்கு. ஸோ இந்த நியூ கவர்மெண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட போல் ப்ராமிஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் அவுட்கம்ஸ் பேசியிருந்தாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரி லிங்கேஜஸ், எஃபோர்ட் டு ரிவைஸ் ஸ்டேட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஆல் ஆர் வெல் ஆன் திஸ் ஃப்ரண்ட். இது எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட் எகைன் வந்து ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட் கொண்டு வரதுக்கான டெவலப்மெண்ட் பார்த்தா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர்ல எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் நிறைய இப்போ எம்பசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து எம்எஸ்பி கொண்டு வரணும். அப்பதான் ஃபார்ம் இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஃபார்மர் சூசைடை வந்து கம்மி பண்ண முடியும், ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த ஐடியாவில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூத் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுக்கணும். அப்போதான் இந்த திராவிடியன் மூவ்மெண்ட் கொண்டு வந்த சோசியல் ஜஸ்டிஸை இந்த செக்மெண்டேஷன் ஆஃப் ஆக்சஸ் இல்லாமல் எல்லாருக்கும் இன்க்ளூசிவா கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த மாதிரி ஒர்க் பாயிண்ட்ல இந்த ஆர்டிகல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோ த்ரூ திஸ் ஹைலைட்டட் ஏரியாஸ். இந்த இன்டர்வியூல இதை பத்தினா நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. We should be prepared for all these things. So moving on to next article, the next article titled as Bengal's mandate a turning point in nationalistic politics. So if you go through this article, it is more towards political oriented, but please go through the highlighted area. Why? Because these are the important factors that led to the election campaigning very tough fight between a ruling government and opposition government. So அது எந்தெந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கிறத பற்றி பேசியிருக்கிறாங்க. ப்ளீஸ் go through all these areas. So next, moving on to next article, this next article's title is towards a new type of government. Again, this topic, this article talks about this recently conducted election in Tamil Nadu. So a open letter to the Tamil Nadu Chief Minister elect M.K. Stalin. இதுல எம்கே கோபால காந்தி வந்து ஒரு ஓப்பன் லெட்டர் வந்து எம்கே ஸ்டாலினுக்கு வந்து எழுதியிருக்காங்க. அந்த லெட்டர்ஸ்ல எந்த மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து எம்கே ஸ்டாலின் வந்து ப்ரோ கவர்னன்ஸ் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றது இதில் அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. We should go through all these areas. This topic comes under the Lucius paper to governance, especially developmental administration and inclusive development. Okay, so if you go through all these areas in the election campaignல இந்த ரூலிங் இப்போ எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டில், அவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராமிசிங் எலெக்ஷன் கேம்பெயின் எதுவாக இருந்துச்சுன்னா வேக்சினேஷன் எபோவ் 18 years of age. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்சினேஷன் எபோவ் 45 yearsன்னு சொல்லும் போது அதே டைம்ல இந்த இப்போ எலெக்ட் ஆகிருக்க கவர்மெண்ட் வந்து எபோவ் 18 இருக்க எல்லாரும் வேக்சினேஷன் கொடுக்கணும்னு சொல்லி எம்பசைஸ் பண்ணாங்க. ஸோ அதை பத்தி பேசியிருக்கிறாங்க. இது இந்த லெட்டர்ல கோபால கிருஷ்ணகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து பீப்புளுக்கு நீங்க எந்த மாதிரியான கன்சர்ன் காட்டுறீங்கிறத எம்பசைஸ் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கிரேட்டரா எம்பசைஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேக்சினேஷன் அவைலபிலிட்டி இப்போ ஷார்டேஜில் இருக்குங்கிற ஒரு அலிகேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க பீப்புளுக்கு இந்த வேக்சினேஷன் ஆக்சஸ்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசிபிள் வேக்சினேஷன் பாலிசியை வந்து இவங்க இனிஷியேட் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த எலெக்ஷன் டைம்ல பார்த்தோம்னா டாஸ்மாக் ஷாப்ஸ்னால நிறைய கோவிட் கேசஸ் தமிழ்நாட்டில் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் பார்ட்டி கேடரே வந்து யாருமே COVID-19 ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணல, மாஸ்க் யாருமே யூஸ் பண்ணல, நெக்ஸ்ட் சோசியல் டிஸ்டன்சிங் ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பார்ட்டி ஹெட்டா இருந்து அது எல்லாத்தையும் இந்த மாதிரி இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா திஸ் பார்ட்டி மெம்பர்ஸ் ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் த சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி நோட்ல எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் மொபைலைசேஷன் ஃபார் வேக்சினேஷன், மாஸ்கிங் அப் அண்ட் மெயின்டைனிங் ஏ ஸ்டெடி லைன் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை. மூணு தான் கோர் இஷ்யூஸா இருக்கு. அதை வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து இது எல்லாத்தையும் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்கணும், ஒரு 10 ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் a new contemporary dimension to the Dravidian movement. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல திராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கு நிறைய கான்டெம்பரரி வாய்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த கான்டெம்பரரி வாய்ஸ் எல்லாருக்குமே ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஒரு நியூ டைமென்ஷன் கொடுக்கணும் அந்த மூவ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேக் யுவர் கவர்மெண்ட் இன் அதர் வேர்ட்ஸ் a sanctuary for culturally, educationally, socially endangered. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப வல்லரபிள் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் யாரே இருக்குமோ அவங்க எல்லாரையும் ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் கொண்டு வர அளவுக்கு பார்ட்டியோட கேடரை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, கிவ் த அப்போசிஷன் அன்கண்டிஷனல் ரெஸ்பெக்ட்.
இப்போ திராவிட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வச்சு தான் ஃபவுண்டிங் பிரின்சிபலாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அப்போசிஷன் கவர்மெண்ட்டை நீங்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வந்து ரூலிங் கவர்மெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அதே சேம் ரெஸ்பெக்ட் இப்போ மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேக் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் as a democratic principle, a discernment of Dravidian self-expression சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல டோட்டலாக இருக்கு. அதை வந்து அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்கணும். அப்போதான் ஒரு டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்டாக நீங்கள் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்க, மேக் யுவர் இன்டாலரன்ஸ் ஆஃப் கரப்ஷன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஈவன் திராவிடியன் கவர்மெண்ட் மேலே அடிக்கடி வைக்கிற அலிகேஷன் வந்து கரப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜை நம்ம அலிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த யூ ஷுட் பி இன்டாலரன்ட் டுவர்ட்ஸ் கரப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உமன் அண்ட் தலித் ரிமைன் அண்டர் ரெப்ரசன்டட் இன் பொலிட்டிக்கல் பேந்தியன். ஸோ அவங்களுக்கு எல்லாரும் கிரேட்டர் எம்பசைஸ் கொடுத்து அவங்களே உள்ள கொண்டு வரணும். அப்போ இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் உமன் எம்பவர்மெண்ட் திராவிடியன் கான்செப்ட்ல நம்ம எம்பசைஸ் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, give our farmers what சுவாமிநாதன் கமிஷன் ஹேஸ் ரெக்கமெண்டட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகலை பார்க்கும்போது ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எம்எஸ்பி வந்து ஆல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சுவாமிநாதன் கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நிறைய அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் எடுக்கணும். அப்போதான் நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டர்லையும் ஃபார்மர் சோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபார்மிங் இன்க்ரீஸ் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேக் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் பிசிக்கல் என்வரன்மெண்ட். ரீசெண்ட் டைம்ஸில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி அதிகமாக எம்பசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கிளைமேட் சேஞ்சை பற்றி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸில் அதிகமான பொலியூட்டடாக இருக்காங்க. ஈவன் நம்ம தூத்துக்குடியில பார்த்தோன்னா ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சதே அதனால தான். ஸோ அந்த மாதிரி இனிமேல் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இஷ்யூ ஃபாலோ ஆகக்கூடாது. அதனால பிசிக்கல் என்வரன்மெண்ட் நேச்சுரல் என்வரன்மெண்ட் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் take a hard and urgent look at the condition of our prisons and of adult trials in them. நம்ம ஆல்ரெடி என்சிஆர்பி டேட்டா படிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அடல்ட் ட்ரையல்ஸ் வந்து ரொம்ப ஹையஸ்டாக இருக்கிற இந்தியாவில் தான். ஸோ ப்ரிசன்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் ரிஃபார்ம்ஸில் நிறையா படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஹியூமன் ரைட்ஸை என்ஷூர் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டோட அதோட பவரை வந்து கரெக்டாக டிசர்வ் பண்ணுற மாதிரி ஒரு கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, ரிஃப்ளெக்ட் ஆன் ஈச் மேட்டர் பிஃபோர் யூ டிசைட் ஆன் இட் வித் preamble to constitution as your guide. எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஐடியாவுக்கு கன்ஃபர்மிட்டியாக இருக்கிறீங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்போதான் பீப்புளுக்கு அந்த கவர்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிகல். திஸ் ஆர்டிகல் இஸ் டைட்டில் as a mandate for compassionate governance. This topic comes under general studies paper to governance, especially Kerala model. இந்த ஆர்டிகல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல கேரளா அசம்பிளி போர்டில் எந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமான மேண்டேட் கிடைச்சிருக்கு, ஏன் வந்து பீப்புளோட சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக அந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கேபினட்ஸ் வந்து கேரளா கவர்மெண்ட் மீட் பண்ணாங்க, அந்த இது எல்லாத்தையுமே எப்படி ரிஹாபிலேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாங்க. ஃபியூச்சர்ல வேற ஏதாவது இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வந்தாலும் ஈவன் COVID-19 அவுட் பிரேக் அப்போ அதிகமாக அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுற ரீசன் நிப்பா அவுட் பிரேக்ல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அதில் இன்க்ளூசிவ் மெசர்ஸ் என்னென்னலாம் எடுத்தாங்க எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் ஹைலைட்டட் ஏரியாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கேட்டஸ்ட்ரோபிக் ஃப்ளட் வந்துச்சு கண்டினியூஸாக 2 years 2018 and 19 வந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சைக்ளோன் வந்துச்சு, அதுக்கப்புறம் நிப்பா அவுட் பிரேக். இது 3 வச்சு பார்க்குறப்போ ஒரே டிசாஸ்டர் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணணும். டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து டிசாஸ்டர் ரிசல்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பிளான்ஸையும் மாற்றினாங்க. இதனால் என்னாச்சுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் COVID-19 எஃபெக்டிவாக கண்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரேக் த செயின் கேம்பெயின் அந்த சானிடைசேஷன் கேம்பெயின்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா இது வந்து லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ரீச் பண்ணுச்சு ஆஃப் த பப்ளிக் வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அதனால தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் COVID-19 ப்ரோட்டோகால் வந்து எல்லாருமே பீப்புள் அவங்களோட ஓன் இனிஷியேட்டிவ் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ் கேம்பெயின்ஸ். அந்த ஹைகோர்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. யார் யாரெல்லாம் கோவிட் பாசிட்டிவ் வந்தாங்களோ அவங்க எல்லாம் ஏர்போர்ட்டில் செக் பண்ணி அவங்களை குவாரண்டைன் பண்ணி அவங்களுக்கு ஹை குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபுட் கிரேன் கிட்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் சமைக்க முடியாத ஓவரால் நாட் ஏபிள் டு குக் அவங்களுக்கு கம்யூனிட்டி கிச்சன் ஃபார்ம் பண்ணி டைரக்ட் ஃபுட் சப்ளையே கொடுத்தாங்க. ஈவன் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரீநேம் பண்ணாங்க. அவங்களுக்கு கெஸ்ட் ஒர்க்கர்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பெஷல் கேம்ப் செட்டப் பண்ணாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா பிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் சோசியல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எல்டர்லி அண்ட் வல்னரபிள்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே சோசியல் செக்யூரிட்டியை அதிகமாக என்ஷூர் பண்ணாங்க. அதனால தான் பீப்புள் எல்லாருமே இண்டோர்லேயே ஹாப்பியாக இருக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பேண்டமிக் வந்து ஓவர் கம் பண்ண முடிஞ்சு கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவலி சிஸ்டமேட்டிக்கலி சேஞ்ச் டெவலப்மெண்டல் பேரடைம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா ஒரு கிளியர் கட்டான ஒரு ஃபாலோ அப் இருந்திருக்காது, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்காது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கேரளா இந்த மாதிரியான ஒரு
அவுட் பிரேக் சந்திச்சதுனால தான் அவங்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கொண்டு வந்து ஈவன் COVID-19 கண்டெயின் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால தான் பீப்புளுக்கு வந்து ஹெல்த் கேர் சைடில் வந்து எஜுகேஷன் சைடில் வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், சோசியல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கேரளா கவர்மெண்ட் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால மறுபடியும் இவ்வளோ பெரிய மேண்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் பி அ கம்பல்சரி கவர்மெண்ட். இந்த கேரளா கவர்மெண்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் கம்பல்சரி கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிகல், இந்த செகண்ட் டெசிசிவ் ஷிஃப்ட். இது வந்து அசாம் அந்த எலெக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க. இட் இஸ் மோர் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் பொலிட்டிக்கல் டோல். ஸோ வி ஆர் ஸ்கிப்பிங் தட் ஆர்டிகல். Please go through the highlighted area of the data point. It will help in your mains answer writing. This is all for today's discussion. Stay tuned for the upcoming videos. Thank you.